பக்தர்களுக்கு கேட்ட வரத்தை கேட்டபடி அருளும் சிவபெருமானால் பல வருடங்கள் தவம் இருந்த ராவணனோட பக்தியை நிராகரிக்க முடியாம பல வரங்களை தராரு. ஒருமுறை ராவணன் சிவனிடம், இறைவா, தாங்கள் என்னுடனேயே இலங்கைக்கு வர வேண்டும், என்னையும் இலங்கை நாட்டையும் எவராலும் அழிக்கவே முடியாத வரத்தை தர வேண்டும்னு கேட்க, உடனே சிவபெருமான் ஒரு பெரிய லிங்கத்தை உருவாக்கி அதை ராவணன் கையில கொடுத்துட்டு சொல்றாரு, ராவணா, இந்த ஆத்மலிங்கத்தை நீ இலங்கைக்கு கொண்டு செல். ஆனால் நீ வாகனத்தில் பறந்து போக கூடாது, நடந்தே தான் செல்ல வேண்டும். நீ ஆத்மலிங்கத்தை வழியில் எங்குமே தரையில் வைத்துவிடக் கூடாது. இலங்கைக்கு கொண்டு போய் உன் விருப்பமான இடத்தில் வைத்துக்கொள். அவ்வாறு செய்தால் உன்னையும் இலங்கையையும் ஒருவராலும் அழிக்க முடியாதுன்னு சிவபிரான் சொல்ல, ராவணன் ரொம்ப சந்தோஷமா லிங்கத்தை எடுத்துட்டு இலங்கைக்கு நடந்து போறாரு. இதை தேவர்கள் பார்த்துடுறாங்க. ஏற்கனவே ராவணன் அட்டகாசம் தாங்க முடியாது, இதில் சிவனின் அருளும் சேர்ந்து விட்டால் நம் அனைவரையும் அவன் வாட்டி வதக்கி விடுவானேன்னு நினைச்ச தேவர்கள் முழு முதற் கடவுள் விநாயகர் கிட்ட தங்களை காக்கும்படியும் ராவணன் சிவலிங்கத்தை இலங்கைக்கு கொண்டு செல்லாமல் இருக்க ஒரு உபாயம் செய்யும்படியும் கேட்கிறாங்க. உடனே விநாயகர் ஒரு பிராமண சிறுவன் வேஷம் போட்டு ராவணன் நடந்து போகும் பாதை வழியா நடந்து போறாரு. வருண பகவான் கிட்ட ராவணனை சிறுநீர் உபாதைக்கு ஆளாக்கும்படி சொல்ல, வருணனும் ராவணன் உடம்பில் புகுந்து அவ்வாறே செய்ய ராவணனுக்கு நீர் உபாதை ஏற்படுது. அந்த நேரத்துல சிவலிங்கத்தை யார்கிட்ட கொடுத்துட்டு போறதுன்னு யோசிச்சப்ப அவர் கண்ணுல பிராமண சிறுவன் பட அந்த சிறுவனிடம் ராவணன் சொல்றாரு, சிறுவனே, நான் 5 நிமிடத்தில் வந்து விடுகிறேன், தயவு செய்து இந்த லிங்கத்தை கீழே வைத்து விடாதேன்னு சொல்ல, அதுக்கு சிறுவனாக வந்த விநாயகர் சொல்றாரு, ஐயா, நானும் ஒரு அவசர வேலையாகத்தான் செல்கிறேன், இந்த லிங்கம் மிகவும் கனக்கிறது, சீக்கிரம் வந்து விடுங்கள்னு சொல்ல, ராவணனும் சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போன அடுத்த கணமே விநாயகர் லிங்கத்தை தரையில் வச்சுட்டு, ஐயா, எனக்கு நேரமாகிவிட்டது, என்னால் லிங்கத்தை தூக்க முடியவில்லை, நான் போகிறேன்னு சத்தமா சொல்லிட்டு கிளம்பும் போது ராவணன் வேகமா ஓடி வந்து லிங்கத்தை எடுக்க லிங்கத்தை தூக்கவே முடியல. தன் 20 கரங்களாலும் தூக்க முயற்சி செய்யறாரு. ஆனாலும் அவரால் அதை தூக்க முடியல. கோபத்துல ராவணன் பிள்ளையாரை தன் கைகளால் கூட பிள்ளையார் தன் தும்பிக்கையால் ராவணனை சுழட்டி போடுறாரு. அதன் பிறகு ராவணன் பிள்ளையார் கிட்ட மன்னிப்பு கேட்டு இலங்கை திரும்புறாரு. ராவணன் வேண்டிய அழியாத நிலைக்கு பிள்ளையார் சுழி போட்டவர் விநாயகர். அதனால் தான் பின்னாளில் ராமனால் வதைக்கப்பட்டு அழியாத நிலையை பெற்றார் ராவணன். இந்த விஷயம் நடந்தது ஜார்க்கண்ட் மாநிலம் வைத்தியநாத் தாம் எனும் இடம். இந்த வைத்தியநாதர் கோவில் 12 மகா ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வெற்றி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.